வணக்கம் நண்பர்களே. கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள். உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். திங்கட்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு 9, 7, ஆல்போர்டு 7 பாஸ், ரிசல்ட் 337. அன்பர்களே, நம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் சில நண்பர்கள், அவர்களுக்கு பரிசு விழும் பொழுது நாங்கள் பணம் உங்களுக்கு தர விரும்புகின்றோம் என்று ஒரு சில நண்பர்கள் அட்மின் அவரிடம் கேட்டுள்ளார்கள். அதற்கேற்ப அதை ஒரு குரல் பதிவாக நான் இன்று வெளியிடுகிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது நன்கொடை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், பரிசு விழும்போதோ அல்லது உங்களுக்கு எப்பொழுது விருப்பமோ அது உங்கள் விருப்பமே. நீங்கள் எப்பொழுது விரும்பினாலும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயமில்லை. மீண்டும் மீண்டும் தெளிவோடு சொல்கின்றேன், பணம் தர வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஒருவர் அன்புடன் தருகின்றேன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும் நமது யூடியூப் சேனலில் லைக் அண்ட் ஷேர் என்று அருகில் இருக்கும், டவுன்லோட் என்று வரிசையாக இருக்கும், அதில் தேங்க்ஸ் அப்படி என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தேங்க்ஸ் என்ற அதை நீங்கள் தொட்டீர்கள் என்றால் அதிலிருந்து உள்ளே நுழையலாம். அதில் மினிமம் ரூபாய் 40, அதிலிருந்து உங்கள் விருப்பம் போல் கொடுக்கலாம். நீங்கள் 40 ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு 4000 ரூபாய் போலதான் என்னை பொறுத்தவரை. காரணம், இதை நான் சேவையாக தான் செய்கின்றேன். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாய்க்கு சமமானது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் மினிமம் 40 ரூபாய் தான் அதில் உள்ளது, அதை போட்டாலே போதுமானது. மேற்படி ஏதாவது உங்களுக்கு அதற்கு அடுத்த நிலையில் உள்ளது 100 ரூபாய். ஆனால் நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவு போடுகிறீர்களோ அதையே நான் நிறைவாக எண்ணி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை 22/7/2025, ட்ரா நம்பர் 477. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு 5, 7. நாளை 7 வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனுடன் இணையும் எண்ணாக 5 எடுக்கப்பட்டுள்ளது. ஏபிசி 577, 649, ஏபி 57, ஏசி 57, பிசி 74, 64, ஏபி 64, ஏசி 69, பிசி 94. அதாவது ஏபி 57, 64, ஏசி 57, 69, பிசி 74, 94, ஏபி, ஏசி, பிசி 57, 59. இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் 90 95 10 65 83. இதற்கடுத்து 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாப்புல 12 ராசிக்கார நண்பர்களுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை. ரிஷபராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 7 to 10, மதியம் 2 to 3. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 to 10, பகல் 11 to 12. கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 to 7, 12 to 2. சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 to 8, 12 to 3. கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் 8 to 10, 11 to 12. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 to 10, 11 to 12. விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 to 8, 12 to 3. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 to 8, 12 to 3. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 to 10, 11 to 12. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 to 10, 11 to 12. மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 to 7, 12 to 2. நண்பர்களே, அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு 100% பரிசு நிச்சயம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி குறைந்தபட்சம் ரூபாய் 40 கொடுத்தாலே எங்களுக்கு மனநிறைவு தரும். அதற்கு மேல் கொடுக்க விரும்பினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். மினிமம் 40 ரூபாய் கொடுத்தாலே போதும் என்று நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இது கட்டாயம் இல்லை. 100% இது கட்டாயம் இல்லை. அவரவர் மனம் விரும்பி ஒன்றை செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்வது ஒரு மனித பண்பு. ஆகையினால் இந்த தகவலை உங்களுக்கு நான் கூறிக்கொண்டேன். மீண்டும் மீண்டும் இதை கூற மாட்டேன். காரணம், இன்றைய பதிவு புரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டேன். ஆகையினால் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன், கட்டாயமில்லை. நன்கொடை என்பது அவரவர் மனம் விருப்பமே என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை கெஸ்ஸிங்கில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.